நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உரிய ஆவணமின்றி ஆம்னி காரில் கொண்டுவரப்பட்ட சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கவரிங் நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உரிய ஆவணமின்றி ஆமணி காரில் கொண்டு சென்ற 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கவரிங் நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பறக்கும் படையினர் பல்வேறு பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொங்கனாபுரம் ஒன்றியம் குருவம்பட்டு ஊராட்சியில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிகாரி பார்க்கவி தலைமையிலான அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு ஆமணி காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கவரிங் நகைகள் என்று தெரிய வந்தது. மேலும் இதனை கொண்டு வந்தது தேனி மாவட்டத்தை சேர்ந்த சுப்ராஜ் என்பவரும் இதற்கான உரிய ஆவணம் இல்லாமல் இவர் கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த கவரிங் நகைகள் ஒப்படைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.